நம்ம கொல்லையில் வாழைத்தார் விட்டுருக்கு 3 வாழைத்தார் இருக்குது. அதில் ஒரு வாழைத்தார் பறிக்கிற ஸ்டேஜ் முன்னாடியே தாண்டிடுச்சு. அது பிளாக் ஆகிடுச்சு வேறு. அதான் பறிக்கலான்ட்டு பார்த்துட்ருக்கோம். இது இன்னொன்று வந்து ரஸ்தாளி, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது இன்னும் பறிக்க லேட் ஆகும். இப்போது இதில் வந்து இது வந்து இன்னும் லேட் ஆகும். இது 3வதாக தான் பறிக்கலாம். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு உள்ளது தான் பறிக்க போகிறோம். பறிச்சுட்டு சரி வாழை மொட்டு இருந்துச்சுல்ல, முருங்கைக்கீரை பறித்து சுண்டனா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நம்ம கொல்லையிலே முருங்கைக்கீரை இருக்குது. அதை பறிச்சுட்டு பார்த்தோம் மணத்தக்காளி கீரையும் இருந்துச்சு. அதை இன்னொரு நாள் பறித்து தான் ரசம் வைக்கணும். அதை பார்த்துட்டு இருந்தோம். அந்த வாழை மட்டும் பறித்து வச்சாச்சு. கீரை பறித்து உருவுறதே பெரிய வேலை. யாராவது உருவி கொடுத்தா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் வாழை மட்டும் வேலையாக ரொம்ப டைம் எடுத்துச்சு. கீரையும் உருவி வச்சுட்டு வாழை முட்டு அதை தனித்தனியாக எடுக்கணும். அதையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு செய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மதியத்துக்கு செஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த வாழைத்தார் பறிச்சோம் இல்லையா, அது அந்த செவுத்துல விழுந்துருச்சு. மரம் சாஞ்சு அதில் விழுந்துருச்சு. அதை கட் பண்ணி அப்படியே வச்சுட்டோம். வாழைத்தண்டு இன்னொரு நாள் எடுத்துக்கலாம், சமைக்கும் போது எடுத்துக்கலாம். இப்போ எடுத்த வீணாக போய்ட்டு அதை அப்படியே விட்டுட்டோம். எனக்கு அந்த ரஸ்தாளியில் தான் கண், அது பழுத்தோட தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை நல்லா சாப்பிடுவேன். ஆஃப்டர்நூன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாழைக்காய் இருக்குல்ல, ஈவினிங் பஜ்ஜி போடலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதுமாரி ஈவினிங் பஜ்ஜி போடுறதுக்கு தான் எடுத்து வச்சுருந்தோம். பஜ்ஜி சீவுறது இருக்குல்ல, அது வந்து உடஞ்சி போயிடுச்சு. அதனால் கத்தியால் தான் கட் பண்ணோம். அதனால் கட் பண்ணி செய்யாதீங்க யாரும், நல்லா இல்லை, கொஞ்சம் மொத்தமாக இருக்குது. அதில் ஸ்லைஸ் பண்ணோம்னா அழகாக ஸ்லைஸாக வரும். ஆனால் சூடாக சாப்பிடவும் ஒன்றும் தெரியல. பஜ்ஜி போட்டுட்டு ஒரு பக்கம் டீ போட்டு பஜ்ஜி சாப்பிட்டு ஈவினிங் சூப்பராக போச்சு. அந்த வாழை மரத்தை வெட்டினதுலேயே இன்றைக்கி ஃபுல்லாக அதை வச்சே டே ஓடிடுச்சு. மதியம் கீரை, வாழை மொட்டு, ஈவினிங் பஜ்ஜி எல்லாம் அதை வச்சு செஞ்சு நல்லா இருந்துச்சு. டீ போட்டுட்டு வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டோம். வெளியில் போர்ட்டிக்கலில் உட்காந்து அங்கே தான் டீ குடித்தோம். வெளில கிளைமேட் சூப்பராக இருக்கும், நல்லா காற்றடிச்சிது. ஆப்போசிட்டில் வயலாக செம்மையாக இருக்கும். வியூ இப்படி தான் இருக்கும் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு வெளில உட்காந்து டீ குடித்தோம். வயல் அறுப்பு இருக்கிற ஸ்டேஜு, அதனால் இப்படி இருக்குது. நடுவில் நடும்போது ஃபுல்லாக க்ரீனாக சூப்பராக இருக்கும் வியூ பார்க்குறதுக்கே. இது முடிச்சோடனே நான் காட்டுறேன். இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.